ஒரு கம்பெனியில நீங்க வேலை செய்யறீங்கன்னு வைங்க. திடீர்னு உங்க மேனேஜர் வேலையை விட்டு போயிட்டாரு. அந்த வேலைக்கு நீங்க போக ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க வேலையை நல்லா பண்ணுவீங்க. வருஷக்கணக்கா கம்பெனியில இருக்கீங்க. நீங்களே மேனேஜர் ஆகிடலாம். இது ஒரு நல்ல விஷயம், அதிர்ஷ்டம். இல்லைன்னா வேற மாதிரி நடக்கலாம். கம்பெனியில ஏதோ பிரச்சனை. புது மேனேஜர் வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாங்க. உங்க வேலையும் போயிடும்னு சொல்றாங்க. நீங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இது ரொம்ப கஷ்டம். வேலை சூழ்நிலை எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கம்பெனிலையும் மாறும், நம்ம நாட்டிலையும் மாறும், உலகத்திலையும் மாறும். சில பேருக்கு இது புது வாய்ப்பு, சில பேருக்கு வேலை இல்லாம போயிடும். இது நம்ம கையில இல்ல. இதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. வேலையில பெருசா வளரணும்னு ஒரேடியா நினைச்சுக்கிட்டே இருக்க வேணாம். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்க அறிவை வளர்த்துக்க கத்துக்கோங்க. புதுசா கத்துக்கிட்டே இருங்க. இதுதான் எப்பவும் நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு வழி. இது உங்க நல்லதுக்கு. முதலாவது, நீங்க வேலை செய்கிற கம்பெனிலேயே சம்பளம் அதிகமாக கேட்க இது உதவும். இல்லைன்னா பெரிய பதவிக்கு போக சான்ஸ் கிடைக்கும். இது சூப்பர் வாய்ப்பு. ரெண்டாவது, கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இல்லைன்னா நாட்டுக்கே பிரச்சனை வந்தாலும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு வேலை நல்லா தெரியும்னா வேற வேலை ஈஸியா கிடைச்சிடும். நல்ல திறமைசாலிங்களுக்கு எப்பவுமே வேலை இருக்கும். டிமாண்ட் அதிகம். ஒரு எழுத்தாளர் எடுத்துக்கங்க. அவரு நல்லா எழுதுவாரு, விளம்பரம் சூப்பரா பண்ணுவாருன்னு வைங்க. அவருக்கு எப்பவும் வேலை இருக்கும். கம்பெனிக்காரங்க அவரை வேலைக்கு எடுக்க போட்டி போடுவாங்க. ஆனா ஒரு சாதாரண எழுத்தாளர்னா அவரை மாதிரி 1000 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரோடையும் போட்டி போடணும். வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதான் சொல்றேன், திறமையை வளர்த்துக்கணும், புதுசா கத்துக்கணும். சரி, எப்படி திறமையை வளர்க்கறது? எப்படி அனுபவம் வாங்குறது? அனுபவம்னா சும்மா வரது இல்ல, கத்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு, வேலைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னு வைங்க. சேல்ஸ் வேலைக்கு எடுக்கிறவங்க உங்களை கேட்கறாங்க, சேல்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு? நீங்க 10 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்க. 10 வருஷம் அனுபவம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்ல. ஏன்னா சேல்ஸ் வேலையில முதல் வருஷத்திலேயே எல்லாம் கத்துக்கிட்டு அடுத்த 9 வருஷம் அதையே பண்ணிட்டு இருக்கலாம். உண்மையா பார்த்தா உங்களுக்கு 1 வருஷம் அனுபவம் தான். ஆனா அதை 10 தடவை பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை கேட்கிறேன், சாப்பாடு சாப்பிட்றதுல உங்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கு? நீங்க 30 வயசுனா 30 வருஷம் அனுபவம் இருக்குன்னு சொல்லுவீங்க. இது ஜோக் மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் வேலையில இப்படிதான் பண்றாங்க. ஒன்னு கத்துக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. அது ரொட்டீன், அது அனுபவம் இல்ல. அனுபவம் வாங்க 3 வழி இருக்கு. 1, ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ணுங்க. 2, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க, ரிசல்ட்டை பாருங்க. 3, நீங்களே உங்களை கேளுங்க, இன்னும் நல்லா எப்படி பண்ணலாம், வேகமா எப்படி பண்ணலாம், தரமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த 3 வழியும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். முன்னேற நீங்க என்ன பண்ணணும்? நீங்க செய்யற எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க. ஏன் இப்படி செய்றோம்? இது சரியா? இன்னும் நல்லா பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்டாதான் நிறைய கத்துக்க முடியும், நிறைய அனுபவம் கிடைக்கும், வேலையில சூப்பரா பண்ண முடியும். சூப்பரா வேலை செய்யறவங்க தினமும் புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்றோமோ அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க. அனுபவம் வாங்க சூப்பரான வழி ஏதாவது ஒரு திட்டத்துல கலந்துக்கிறது. சூப்பரா வேலை செய்யறவங்க எல்லா திட்டத்திலையும் இருப்பாங்க. புதுசா ஒரு பொருள் கம்பெனில பண்றாங்கன்னு வைங்க. அந்த பொருள் எப்படியெல்லாம் பண்றாங்கன்னு எல்லா வேலையிலையும் நீங்க இருந்தா, மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுல இருந்து பிளான் போடுறது, புரோட்டோடைப் பண்றது, அப்புறம் உண்மையாவே பொருள் பண்றது, விற்கிறது, வித்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்றதுன்னு எல்லாத்துலயும் நீங்க இருந்தா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நிறைய கத்துக்கலாம். புதுசா கத்துக்க பயப்படாதீங்க. புது சவால் போடுங்க. உடனே வேலையில இறங்குங்க. உங்களுக்கு பிளாகர் ஆகணும்னு ஆசையா? 1 வருஷம் எப்படி பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இப்போவே எழுத ஆரம்பிச்சிருங்க. உங்க முதல் கட்டுரையை இப்பவே போடுங்க. போக போக நல்லா பண்ணலாம். யூடியூபர் ஆகணுமா? இப்போவே வீடியோ பண்ண ஆரம்பிங்க. கேமரா எல்லாம் சூப்பரா இருக்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க. மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு சும்மா பாக்குறது பத்தாது. நம்ம வேலையில இறங்கி அதுக்கு நாம தான் பொறுப்புன்னு இருந்தாதான் உண்மை அனுபவம் கிடைக்கும். நீங்க இனிமேல் எல்லாத்தையும் கேள்வி கேட்பீங்கன்னு நம்புறேன். ஒரே மாதிரி ரொட்டீனா வேலை செய்யாம வருஷம் மட்டும் போகுது, ஆனா அனுபவம் வரலன்னு இருக்கக்கூடாது. வளர்ந்துகிட்டே இருக்கணும். இதுதான் முக்கியம். உங்ககிட்ட அனுபவம் இருந்தா உங்களுக்கு பிடிச்ச வேலை, நல்ல சம்பளம் உள்ள வேலை ஈஸியா கிடைக்கும். அதை நீங்க எப்பவும் வச்சுக்கலாம்.